மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சதியினுடைய பின்னணி கூட இதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மனதிலே வைத்துக்கொண்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோன்று சாக்லேட் விற்பவர்களுக்கு பிணையில் வர முடியாத அளவுக்கு, வெளியில் வர முடியாத அளவுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிதின் கட்கரி அமெரிக்க மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் அமெரிக்க நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றார்கள். சாலை போக்குவரத்து துறை மற்றும் கப்பல் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு முன்னேற்றங்களை மேம்படுத்துவதற்காகவும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய விபத்துகளுடைய எண்ணிக்கைகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையிலும் அவருடைய பயணம் மிகப்பெரிய வகையிலே உதவும் என்று நான் நம்புகின்றேன். இலங்கை விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் நான் இதான் மீண்டும் திருப்பது, இரண்டு அரசாங்கங்கள், இந்திய அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், வடக்கு மாகாணம், தமிழ்நாடு அரசாங்கம், இரண்டு நாடுகளைச் சேர்ந்த மீனவர்கள், இது 6 தரப்பைச் சேர்ந்தவருடைய கூட்டு முயற்சி இருந்தால்தான் இதற்கு தீர்வு காண முடியுமே ஒழிய மற்றபடி இதற்கான தீர்வு எழுப்புவதற்கான வாய்ப்பே இல்லை. காரணம், பல முறை இதற்கான பேச்சுவார்த்தைகள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு நேரடியாக நடத்தியிருக்கின்றோம். மீண்டும் ஒரே பிரச்சனையை சுற்றி வந்து கொண்டிருக்கிறதை ஒழிய தீர்வுக்கான அடுத்த கட்டத்திற்கு பயணம் செய்வதற்காக எந்த முயற்சியும் இருந்ததாக நான் கருதவில்லை. என்னுடைய கருத்து, தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து மீனவ பிரதிநிதிகளையும் இந்த கூட்டத்தொடரின் ஒரு கட்டத்திலே அழைத்து பேசுவதற்கு நான் யோசித்திருக்கின்றேன். அவர்கள் திறந்த மனதோடு வர வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட இதற்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தவறான கருத்துக்களை பரப்புறது ரொம்ப ஈஸியான விஷயம். தமிழருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு கச்சத்தீவு தான் தீர்வு அப்படின்னு சொன்னால், கச்சத்தீவு ஏன் கொடுத்தாங்க? அவனுடைய பின்னணி என்ன? இத்தனை ஆண்டுகள் 1974 கொடுக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த கருத்து சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இது மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும்? தமிழ்நாட்டிலும் கூட சில இடங்களிலே ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கின்றன. இவையெல்லாம் அகற்றப்படக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் போது அகற்றப்பட்ட பகுதி மற்ற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட முடியும். குறிப்பாக விபத்துகள் நடப்பதை தவிர்ப்பதற்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது.